ஹை காய்ஸ், ரோஹித் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா GTA Vice டெஃபினிஷன் பார்ட் 30 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாக்ஸி மிஷின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை மிஷின் 2 மிஷின் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிஷின் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பிளேஸ் வாங்கன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு பிரிண்ட் ஒர்க்ஸ் வாங்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலில் இப்போ 88 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 தான் இருக்குது. நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க அடுத்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் கார்க்குள்ளே ஏறாமல் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை கைஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஃப்மேன் இது இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் போடுவாங்க. அப்போனா அந்த காஃப்மேனை வெடிக்க வச்சு பார்ப்போமா? பார்த்துருவோம். நமக்குலாம் புதுசாக எக்ஸ்பிரிமெண்ட் தான். வெடிக்க வச்சுருவோம் பேசாமல். இப்போ அது வெடிச்சிருச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா போய் மிஷினை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடப்பா கைஸ், நான் இந்த டாக்ஸிஸ் மாணவர்கள் பண்ணிக்க போகிறேன் கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்லோட இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நார்மல் கிரானைட் தானே இருக்குது. இந்த கிரானைட் போட்டால் என்ன ஆகும்? தூக்கி போட்டாச்சா? இப்போ இந்த கிரானைட் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிரானைட் தான். நான் மறந்துட்டேன் கைஸ். இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா நான் போன பாட்டிலே வாங்கியிருக்கேன், மறந்துட்டேன் கைஸ். இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கன் வாங்க போகிறோம்? மினிகன் தான் வாங்க போகிறோம். வாங்கினா மினிகன் அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி நான் தான் ராஜா. மினிகன் வாங்கியாச்சா? இப்போ நம்ம எங்கே போகணும்னா காஃப்மேன் காஃபி தான் போவோம் கைஸ். ஆனால் நான் மறந்துட்டேன் கைஸ். இந்த கிரெனைட் எதுன்னு நான் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். நான் கிரெனைட் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம்னா ஃபுல்லாக M60 யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இல்லைனா M4 யூஸ் பண்ணுவோம். வேறு என்ன கன் இருக்குது? MP யூஸ் பண்ணுவோம். இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த கன் யூஸ் பண்ண மாட்டோம். அதான் வேறு கிரெனைட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். வேறு ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம். அதான் கைஸ் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மிஷின் வேகமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கார் 30. நம்ம மிஸ் கார்டர்ஸை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்கமா கார் 13 அவுட் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அடையே டார்ச்சர் பண்ணாங்க கைஸ். இது ஆங்கிள் எப்படி மாற்றணும் கற்றுக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது மாதிரி ஸ்வைப் பண்ணு கைஸ். அதை 2 ஃபிங்கரை வச்சு நீங்கள் அது மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். அதுபடி போட்டுப்பாங்க அதில். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். கிராஃபிக்ஸ்லாம் GTA 3யோட கிராஃபிக்ஸ் தான் நல்லாயிருக்கு. நீங்களே கவனிச்சு பாருங்கள் கைஸ். இருக்கிறதுல ஆனால் சாண்ட்ரஸ் தான் கைஸ் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். சாண்ட்ரஸ் டெஃபினிஷன் தான் நல்லாயிருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷனில் கூட கிராஃபிக்ஸ்லாம் அப்படி இருக்கும் கைஸ். அதெல்லாம் பார்க்க ரியல் லைஃப் மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஏர்போர்ட்டுக்கு போய் மெர்சிடெஸ் இருக்காங்களே அவங்கள போய் கூப்பிட போகிறோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தள்ளுங்களா வழியில் நின்றுருக்கானுங்க கைஸ், பாருங்களேன். ஸோ அடுத்த வாரம் நம்ம பிரிண்ட் ஒர்க்ஸ் வேணால் வாங்கிடலாம். ஃபுல்லாக நான் மெயின் குவிஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லலாம். அதான் மெயின் குவிஸ்டே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆக போகிறோம். எஸ், ரீச் ஆகிட்டோம் கீஸ். இந்த ரீச் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் இருக்குது கீஸ். ரெசிடென்ஸை கூப்பிட்டு அப்படி எங்கே போகணுன்னு தான் எனக்கு தெரில கீஸ். தள்ளுங்களா எப்பா ஒரு வாண்டர் லெவல் வேறு இதில் ஒன்று. இது 10ஆன்னு சொல்லிட்டு ஒரு வாண்டர் டே கைஸ். இங்கே ஒருத்தருங்க கைஸ். இவன் டாக்ஸி ஆட்டை போகலான்னு பார்த்தா அவ்வளோதான் நம்மளை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதான் கைஸ் பிரச்சனையே. இந்த போலீஸ்கிட்ட போட்டு கொடுக்க போகிறோம் கைஸ். போலீஸுக்கடா ஐயோ இவன் வேறு துரத்துறான். என்னடா பறக்குதெல்லாம் பேக் சம்மந்தமே எனக்கு தட்டி பிடிச்சுன்னு தான் தெரில. அவன் என்ன கைஸ் ஆனால் அவன் பாருங்க டாக்ஸி கடியில் கிடக்கு கைஸ். ஸோ நீங்கள் ஒரு டாக்ஸி கிடச்சி டாக்ஸி இருந்தால் மட்டும்தானே நம்மளால் இந்த மிஷின் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இதுக்குள்ளே தான் மோசம் நீங்கள் போங்க கைஸ் சீக்கிரம். ஸோ இந்தா இருக்கு கைஸ். இங்கே வந்துட்டோம். ஸோ ஏரியாச்சு. என்னடாச்சு இப்போ? யூனிட்டா காஃப்மேன் கேபா? அப்போ இது மட்டும் கைஸ், இது டாக்ஸி காஃப்மேன் கேப். இதுக்கு என்னடா வித்தியாசம் இருக்குது? இதுவும் டாக்ஸி தானடா, என்னன்னு தெரில கைஸ். அந்த வண்டி இருந்தால் மட்டும்தான் வரணுன்றானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸி எடுத்துக்கணும் கைஸ். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸி இன்னும் GTA Vice உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்ஸி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 வெரைட்டியாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம வச்சுக்கிற டாக்ஸி இப்படி இருக்குது தான் ஒரு டைப்பு. இன்னொரு டைப் நம்ம அப்போது எடுத்தோம்ல அந்த டைப்பு தான். ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்கான். நம்ம வச்சுருப்போம்ல இதான் காஃப்மேனா. அப்போ அது மட்டும் என்னென்னா எனக்கு தெரில.
அது இது பேர் காஃப் மேனா, அது பேர் வந்து காஃபி மேனா என்னன்னு தெரியல கீஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் எதிர்த்தாப்பில் எனக்கு ஒரு டாக்ஸி நிற்குதா, இது பார்த்தீங்கன்னா காஃப்மேன் கிடையாது, அது பார்த்தீங்கன்னா வேறு எதுவும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி யூஸ் பண்ணக்கூடாதான். அது என்னன்னா அது ரெண்டுத்துக்கிட்ட என்ன கைஸ் டிஃப்ரென்ஸு, இதுனா கொஞ்சம் அது என்ன கொஞ்சம் வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா டிஃப்ரென்ஸ் வேறு என்னடா இருக்குது. சரி இப்போ வந்து சவுண்டு ஹாரன் அடிச்சிட்டேன், ஹாரன் அடிச்சாச்சு. சரி இது வந்து பார்க்க மெர்சிடிஸ் இருக்கிற மாதிரியே தரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இத்தனை டாக்ஸி வருது, எல்லாம் சேர்ந்து என்னடா பண்ண போகிறீங்க எல்லாம், என்னடா பண்ணுறீங்க எல்லோரும் வரிசையோடைய நிற்கிறாங்க. அந்த டைமர் ரன் ஆகிறதுக்குள்ளே நம்ம சர்வே ஆகணுமா? டே இவனுங்களாம் நம்ம கொள்ள வந்திருக்கேன், நாங்களும் சொல்லலாம் 10 பேர் 10 டாக்ஸி வருது, எனக்கும் ஒன்றும் புரியல. இவனுங்களாம் பாருங்க, இவங்களாம் காஃப்மேன் கிடையாது கைஸ், இவனுங்களாம் வேற இவங்க ஓடி இருக்குடா, ஓடுறா டாமி ஓடுறா கைஸ். இதுதான் யாப்பா டே கைஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இந்த வாட்டி கையில் ஆடி பார்த்தீங்கன்னா மினிகன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம வண்டி விட்டு இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா கையில் மினிகன் தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்கிறோம் இங்கே மெர்சிடிஸ் இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம 10 டாக்ஸி நம்மளை போட்டு இடிக்க வராங்க. இப்போலாம் நான் மிஷின் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கஷ்டம் இல்லை, அதெல்லாம் ஓவர்றான். நீங்களே சொல்லுங்கள், 10 டாக்ஸி நம்மளை இடின்னு இடிப்பானுங்க. அதில் 1 நிமிஷம் சர்வே ஆகணுமா கைஸ். போகிறதெல்லாம் அது அந்த வழி இங்கே அடைச்சி வச்சிட்டானுங்களா, அந்த வழி வழியாக இப்போ தப்பிச்சு போனால எனக்கு இடிக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்ப இடித்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அந்த வழி திறந்தான் கிடக்கு, போகலாமா? ஆனால் நான் ஒரிஜினல் இந்த கேம் நான் இந்த மிஷினை ஆடியிருக்கேன், அந்த வழியை அப்படியே பூட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தூரத்தில் இருக்கிறனால அது சரியாக தெரியல போல இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பறக்குது. அவனுங்களாம் வரானுங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு வரானுங்க. என்ன நடக்குதுங்க? அது ஒரு மாதிரி இந்த உடஞ்சி போன பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வருது, என்னன்னு தெரில பீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிலாம் நம்ம வேணும்னா கொண்டுக்கலாம். இந்த டாக்ஸிலாம் வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம் கிடையாது. இது பார்த்திங்க, இந்த டாக்ஸியில் கொல்ல வராங்கன்னா நம்ம அந்த டைமருக்குள்ளே சர்வே ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டாக்ஸியில் நீங்கள் வேணும்னா இந்த டாக்ஸியில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமா ஒரு ரிவல் டாக்ஸியாக என்னமோ, அது ஏதோ கருப்பு கலரில் ஏதோ கோடாக ஏதோ போட்டு டாக்ஸி இருக்கும், அந்த டாக்ஸி நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணால் மிஷின் பாஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா டைமர் முடிஞ்சுதா, இந்த மாதிரி பிளாக் கலர் கோடாக போட்டு டாக்ஸி வருதுல்ல. இப்போ வந்து இந்த டாக்ஸியை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு டாக்ஸியை வந்து அந்த மாதிரி பண்ணுறது என்ன, பண்ணுறது என்னவா, அது டெஸ்ட்ராய் பண்ணுறது என்னங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். நீங்களே பாருங்களேன். ஐயோ வேணா வண்டி பற்றிச்சு, என்னை இடிக்க வேணா, போயிடுறா. ஐயோ பாடி ஒரு பிளாஸ்ட் வேறு ஆயிடுச்சு. எங்கடா இருக்கான்? டே என்ன யூஸ் பண்ணுறான்? சமயத்து வித்தை காமிச்சிட்டு இருக்கான். நமக்கு எதுக்கும் ஆர்மர் சீட் எதுக்கோ போட்டுருவோம், நமக்கு தான் எதாவது தேவைப்படும் கீஸ். இது கீஸ் ஆர்மர் சீட்டு இங்கே மறந்துடுச்சு. சீட்டு என்னதுடா சீட்டு, இங்கே இன்சன்டேட்டா அதுவா சீட்டு? ஐயோ டே விட்டுறா, எனக்கு எதுவும் தெரியாதுடா, நான் வந்து அப்பாய் குழந்தாடா, விட்டுடுறா. டாமி வெர்சிட்டிலாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுடா, போயிடுறா, வாங்கடா எப்பையாடு கைஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இந்த மிஷின் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கைஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ டக்குன்னு ஹார்ன் அடிப்போம், ஒருத்தர் அடிக்க மாட்டாங்க கீஸ். அப்போ அடிச்சாச்சு கீஸ், அடிச்சாச்சா. இப்போ உடனே வந்து நம்ம மெர்சிடிஸ்லேருந்து வாங்கலாம். அந்த 10 டாக்ஸிலாம் இருக்குது. இங்கிருந்து சர்வே ஆகுறதே இங்கே சரியில்லை கஷ்டம். இந்த வாட்டி நம்ம ஆனால் தப்பிக்க ட்ரை பண்ணுவோம்மா, தப்பிக்க வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம வந்து அந்த வழியை வந்து திறந்து இருக்கா பூட்டி இருக்கா போய் பார்ப்போம். இல்லை கீஸ், அந்த ஓரமாக போயிட்டாலே போதும். அது பூட்டி தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு ஓரமாக போயிட்டா போதும். என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, வந்து இடின்னு வச்சு டாக்ஸியை பற்ற விட்ருவாங்க. பற்ற விட்டா என்ன கீஸ் ஆகும்? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்ஸி வந்து நம்மளால் வெளியே இறங்க முடியாது. ஏன் பார்த்திங்கன்னா வந்து இவங்களாம் வந்து ஓரத்தில் நின்றுருப்பான கீஸ். எப்படி இவங்களாம் வந்து டாக்ஸி வச்சுட்டு இருப்பான கீஸ், எங்கே கீஸ் போக முடியும்? டே இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னா வேணாண்டா கீஸ். இப்பெல்லாம் இடிச்ச கன்ஃபார்ம் பார்த்திக்கும் பேர் என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா 70% டேமேஜ் இருக்குது கீஸ். ஏன்னா அவ்வளோ பாருங்கள், எவ்வளோ இடி இடிச்சிருப்பாங்க, எவ்வளோ இடி வாங்கியிருக்கோம். நீ டேய் போங்கடா, அரிசி போங்கடா, இறங்கிட்டா போதுங்க ஈஸ், இடிக்க ஆரம்பிச்சுடுவானுங்க ஈஸ். அதான் பிரச்சனையே. என்னத்தான் ஒரு டாக்ஸியே இருந்தால் கூட அந்த கேமரா ஆங்கிள் அந்தளவுக்கு சரி இருக்காது ஈஸ். அது பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு திரும்ப முடியாது நம்மளால். அவன் எங்கே வருவானே நமக்கு தெரியாது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 7 செகண்ட்ஸ் இருக்குது, 6 செகண்ட்ஸ், 5 4 3 2. இப்போ இடிச்சுக்கோங்கடா,
இடிடா வந்து இடிச்சுக்கோங்களா, இடிச்சுக்கோங்கடா அப்பா. இப்போ பார்ப்பாங்க, அடப்பா இப்போ போய் இடிய சொல்கிறானே அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதுதான்டா என்னது இப்போ வந்து ஃபோல்டரை போய் சாப்பிடணுமா, அதை போய் என்ன சாப்பிடணும், இதுதான் லீடர் கேப்பில் இப்போ தான் லீடர் போல இருக்குது. ஒரு என்ன பெரிய லீடர் இப்போ பாரு, ஒரே செகண்ட் எப்போ என்னடா இப்படி வராங்க, இன்னும் இப்போ முறத்தனமாக வரேன். இது யாரா நீ, ஏன்னா மனுஷனே இல்லை, ஏன்னா மனுஷனே இல்லை. எங்கே இருக்கான் அவன்? பின்னாடி இருந்துருப்பா, பின்னாடி இருக்கான். டே விட்றா 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 விட்றா. எப்பா நீலாம் மனுஷனே இல்லைடா சத்தியமா, ஏன்னா மனுஷனே இல்லை. எப்பா எவ்வளோ பெலாஸ்ட் ஆயிடுச்சு நீங்களே பாருங்க இவனால். என்ன டாமி வெர்சிட்டினா யாருன்னு நினச்ச? வாங்க எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இவனை வேறு சுட முடியல, அங்கங்கே போயிட்டே இருக்கான், ஆனால் சுடவே முடியல கைஸ். பாருங்க இப்படி போயிட்டு இருக்காங்க கைஸ், எப்படி கைஸ் சுட முடியும் என்னால்? வாங்கடா. ஆனால் கைஸ் பத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன் வண்டி, இல்லை இன்னும் பத்தலை. இவ்வளோ சுட்டுட்டேன்டா, இதுக்கு மேலே எப்படா பத்தாமல் இருக்கும். மினிகன் ரொம்ப பவர்ஃபுல் தான் இந்த கேமில் உண்மையாக சொல்லலாம். அப்பயும் பத்தாமல் இல்லை, அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து பத்தாமல் இருக்க மாட்டேங்கீஸ். வாங்கடா அவ்வளோதான். இப்போ என்னடாச்சு? அவ்வளோதான் ஈஸ், மிஷின் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் ஈஸ், டாக்ஸி ஃபிர்ம் அசட் கம்ப்ளீட்டட். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நமக்கு வந்து காஃப்மேன் கப்ஸ் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து 5000 ரூபா கிட்ட வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நல்ல விஷயம் ஈஸ். ஸோ அவ்வளோதான் ஈஸ், மிஷின் பாஸ் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு இந்த மிஷின் முடித்தேன். நீ என்ன இன்னும் வண்டிக்குள்ளே இருக்க, படாது சைடு அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீ சும்மா இங்கே இருக்கிறதுக்கு நானே சரி என்னோட இடத்துக்காச்சு போய்ட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்னா வந்து எவ்ரி கார்டிகான் தான் போகிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி இப்போதைக்கு வாங்கக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னும் அந்த எவ்ரி கார்டிகன் இருக்குல்ல, அது எப்போ உள்ள மிஷின் தெரியுமா? அதனால் நம்மளாம் ஸ்டார்டிங் அதாச்சும் GTA Vice City டெஃபினேஷன் பார்ட் 1 இருந்தோம்ல, அதெல்லாம் அப்போ உள்ள மிஷின் கீஸ். அதெல்லாம் அப்போயே நமக்கு பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கோம். இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே தப்பு உண்மையாக சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ எங்கே போனோம்னா வந்து எவ்ரி கார்டிகன்ட்ட தான் போகிறோம். ஸோ அவங்க கொடுக்குற மிஷினில் வந்து டெமாலிஷன் மேனுங்கிற ஒரு மிஷின் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அந்த பாட்டில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். முடிச்சிடலாம் கீஸ், ஆனால் முடிச்சிடலாம். ஏன்னா அந்த மிஷின் எனக்கு நல்லா வருது கீஸ். ஏன்னா எனக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் டக்குன்னு வந்துடுது. ஏன்னா வந்து அந்த மிஷினில் ஆடி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு தடவை நான் அந்த மிஷினை வந்து ஜெயிச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவேன் அந்த மிஷினை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எவ்ரி கார்டிகான்ட்ட போங்க கீஸ். அவங்க கொடுக்குற டே அப்பா வண்டி விட்டு குதிச்சாச்சு. அது அந்த சைடு அப்படியே போய் பிளாஸ்ட் ஆட்டும். அப்பா பிளாஸ்ட் நீ ஏன்டா என்னென்னா வெறும் ஜட்டியோட ஓடிட்டு இருக்க? இப்பெல்லாம் ஓடக்கூடாதுடா. இங்கே மாதிரி அண்ணன் மாதிரி ட்ரெஸ் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும். என்னடா ட்ரெஸ் இது? என்னடா இப்படி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் சென்ஸே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கு கைஸ். என்னடா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுங்கிறது எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க? அதை போடாமல் என்ன பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பார்த்தீங்களா? கன்றாவி. இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணணும். வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தேவைதான், ஏற்றிட்டு போனால தேவைதான். இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு வருது கீஸ் பாருங்களேன். இந்த மாதிரி வீட்டில் ட்ரெஸ் போட்டால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து வீட்டிலனா வந்து யாரும் பார்க்க போகிறது இல்லை. இப்போ நடுரோட்டை சுற்றிட்டு இருந்தாங்க. என்ன கீஸ் பண்ணுறது? இந்த போலீஸ்காரன் இருக்கிறது ஒரே ஒரு நல்ல விஷயம் தான் கீஸ். நம்ம என்ன தான் நம்மளை அரெஸ்ட் பண்ணால் கூட அவங்க பண்ணுற ஒரே விஷயம் நல்ல விஷயம் எதுனா வந்து டீசெண்டாக ட்ரெஸ் போடுறாங்க கீஸ். இப்போ பாருங்க, இது ஓகேவா, இது நல்லா இருக்கு கீஸ், இது கூட ஓகே. இவனாச்சும் பனியன் போட்டு சுற்றுறான், ஓகே, எல்லாம் ஓகே தான் கீஸ். இந்த மாதிரி கேவலமாக ட்ரெஸ் போட்டு வராங்க பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக இல்லைண்ணா நல்ல ஒழுங்காக உள்ளவங்க சுற்றுறானுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் ஓகே, இது கூட ஓகே கீஸ், எல்லாம் ஓகே தான். அந்த கேவலமாக ட்ரெஸ் போட்டு வராங்களா? அப்போ ஒரு பொண்ணை ஏற்றணும்ல, கன்றாவி. இப்போ வந்து 4ironங்கிற மிஷின் ஆரம்பிக்குது கீஸ். இப்போ வந்து ஏதோ கார் வருது. அந்த காரில் வந்தார். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கோம். நம்ம அப்படியே நடந்து போய் பேச போகும்போது இருக்குது. அவன் அப்படியே பார்க்குறான், என்னடா இப்படி இருக்க, இங்கே வா உள்ளே வா அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ஒரு குதிரையை வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் பத்திரமா வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து பழைய இதுங்கிறான். அதுக்கப்புறமா வந்து க்ளீனாக இருக்கணுங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா கேட்குறான். என்ன ஹெல்ப்டா சொல்கிறா? எஸ் நம்ம சொல்கிறான். அவன் அது ஒன்றே வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து என்னை வந்து பிஸ்னஸ் பண்ண விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து ஏதோ க்ளப்பில் இருப்பாங்க, ஏதோ க்ளவுஸ் ஏதோ க்ளவுஸுங்கிறான். அந்த கால்வா ஐயோ வேறு வாயில் வர மாட்டேங்குது. அவன் நிறைய காட்ஸ் இருப்பாங்க, அவங்க போய் கொல்லுங்கிறான். இந்த மெம்பர்ஷிப்புங்கிறான். ஓகே கீஸ், இது வந்து என்னதுன்னா வந்து கல்ஃப், இது என்னது கல்ஃபில் என்னது அது என்னது அது அந்த பேட்டை வச்சு ஏற்றி விளாடுங்க. இதுதான்
அது என்னது ஈஸி இது இந்த மிஷின் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. என்ன தான் நான் சொல்லவே தேவையில்ல. கல்ஃப் க்ளோஸா, ஐயோ இது வேறு வாயில் வரமாட்டேங்க கீஸ், மறந்துடுச்சு. இது க்ளவுஸா, ஐயோ க்ளவுஸுங்கிறவங்க ஈஸி. இது என்னது கீஸ் வரும் அது? ஏன்னா இந்த நேரம் பார்த்து வண்டியில் ஒரு வண்டியும் இல்லை பார்த்தீங்களா. நம்ம வரணும் உடனே உஷாராயிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கையும் ஒன்றையும் காணும். முந்திலாம் பைக் அப்படி எடுத்துகிட்டு வருவானுங்க. ஏன்னா முந்தி நமக்கு பைக்கு துள்ளும் இல்லை, அதனால் வந்து எப்படினாலும் நம்ம பைக் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பைக் எடுக்குவாங்க. நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம்ல, உடனே அடப்பாய் பைக்கு துடு நின்றுச்சு, இதுக்கு மேலே பைக்கை தான் ஃபுல்லாக எடுப்பான்னு சொல்லிட்டு பைக் இப்போ எவனும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பைக்லாம் இப்போ எவனும் வரதில்லை கைஸ். இதுக்கு நான் வந்து பாருங்களா, கொண்டுட்டு தான் நான் பைக் எடுப்பேன். முந்தியாச்சும் அப்படியே பைக்கை திருடிடுவேன், இனிமேல் கொண்டுட்டு தான் பைக் எடுப்பேன். இனிமேல் பைக் வந்துச்சுன்னா அப்படி என்னடா திங்குறோம் உங்களுக்கு அப்படி. இல்லைடா வண்டி விட்டோ போகுது கைஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா வந்து இதில் போய் ட்ரெஸ் மாற்ற போகிறோம். அப்பா நல்ல ட்ரெஸ் போகுது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா தான் இருக்குது, இது நானா அப்படிங்கிறான், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான். ஓகே இப்போ வந்து கல்ஃப் கிளப் கீஸ், கல்ஃப் கிளப். இந்த ட்ரெஸ் நல்லா தான் கீஸ் இருக்குது பாருங்களேன். இந்த ட்ரெஸ்ஸு டாமிக் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மிஷின் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கஷ்டமாக தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம உள்ளே போனே நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உருவி விட்டுருவாங்க. இப்போ நானே உங்களுக்கு காமிச்சிடுறேன் கீஸ். அந்த வெப்பன்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு வெப்பனையும் விட்டுற மாட்டானுங்க, எல்லாத்தையும் உருவிடுவானுங்க. நான் மிஷினை எப்படி முடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து அவன் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். அவன் தான் டார்கெட்டு. அவன் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். இதுதான் அவனோட கடைசி கல்ஃபு, இதுதான் அவன் கடைசியாக விளாட்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அதான் கொல்ல சொல்கிறானுங்க. அவன் இப்போ உள்ளே வந்தோடனே என் கன்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ என் கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த கட்டானா மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த வெப்பன்ஸ்லாம் திருப்ப வேணும்னா நம்ம வெளியே போய் தான் எடுக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இங்கே பாருங்க, நான் என்னோடய வெப்பன்ஸ்லாம் இருக்குது, தூக்கிடுவோம் எல்லாத்தையும். நம்ம உள்ளே போனாலே போதும், நம்ம வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உருவிடுவாங்க. இல்லைன்னா ஒரு வெப்பனை காணும். இங்கே இன்னொரு கன்று இருக்குமே, என்ன கன்று பேசுறது, என்ன கண்ணுது இங்கே கன்று எதுவும் இல்லையே. ஸோ ரெவால்வரு, M4, M15 ஷார்ட் கன்னு, அது இன்னொரு கன் ஸ்னைப்பர் கீஸ். ஸ்னைப்பர்னு நம்மள்ட்ட இல்லை போல இருக்குது. ஸ்னைப்பர் நம்மள்ட்ட காலி ஆகிடுச்சு போல கீஸ். புல்லட்ஸில் காலி ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஸ்னைப்பர் தானே, அப்புறமா வாங்கிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே போனனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆயிரும்னா வந்து நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் உருவானுங்க. இந்த நான் மிஷின் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கார் இருக்கும்ல, இந்த சைட் பார்த்து நிப்பாட்டிட்டிங்கன்னா வந்து நிப்பாட்டிட்டு இந்த கார் மேலே ஃபஸ்ட்டு ஏறுங்க. ஸோ டக்குன்னு ஒருத்தன் ஏற மாட்டேங்க, ஏறியாச்சு. இது மேலே ஏறிட்டிங்கன்னா போதும். உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெப்பனோட வந்துடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்போ ஸ்டார்டிங் உள்ள இடத்த காமிக்க கைஸ். இப்போ பாருங்க கைஸ், இங்கே பார்த்தீங்களா கைஸ், இதான் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெப்பன்ஸோட உள்ளே வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மிஷினை ஈஸியாக முடிக்கணும். ஸோ இப்போ நான் ஈஸியாக எப்படி நான் முடிச்சு காமிக்கிறேன் கைஸ். இந்த வெப்பன்ஸோட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட கூட தேவையில்ல, ஒரே இப்போ பட்டுன்னு போட்டுருங்க கைஸ். இப்போ பாருங்க கைஸ், நீங்கள் வேணால் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மிஷினை முடிக்கிறேன், நீங்களே பாருங்க கைஸ். ஸோ GTA வைஸ்லாம் ட்ரிக்ஸ்லாம் ஆனால் மிஷின்லாம் ட்ரிக் வச்சு தான் முடிப்பேன். ஏதாச்சும் ஒரு சில மிஷின் தான் கைஸ் ட்ரிக் இல்லாமல் நான் முடிப்பேன். ஏன்னா சீட் கோட் போட்டோம், இது வேறு ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணிலாம் முடிக்கவே முடியாது. ஸோ இந்த மிஷின்லாம் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோமா. இப்போ என்ன பண்ணோம்னா, நீங்களோட M4 இல்லைனா வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்னைப்பரோ இந்த மாதிரி ஏதாச்சும் கன்று எய்ம் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்துடுங்க. வந்துட்டு உடனே இந்த மாதிரி எய்ம் பண்ணுங்க. எய்ம் பண்ணி எனக்கு ஹெட் ஷாட் வச்சுருங்க ஈஸி. அப்போ தான் சாவான். இந்த மாதிரி வச்சு பட்டுன்னு என்னடா சொல்லலை, வாங்கடா. ஐயோ கீஸ், அவன் பார்த்துட்டான் கீஸ் எல்லாத்தையும். நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு போடுற மாதிரி இருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா சரியாக சுடாமல் இப்படி பண்ணிட்டோம் கீஸ். ஸோ இது வேறு ஆல்ரெடி கிளாசிக் கேம் மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணி தொடச்சு நீங்களே பாருங்க கீஸ். வாங்கு வாங்கடா டீடு இல்லை அடிக்கிற போட்டு பாரு. இவங்க ஓடுறான்டா வாங்கடா நீ காலி நீ. நான் திருப்பி வண்டிக்குள்ளே இருக்கிறேன் பைத்தியக்காரன் மாதிரி. பைத்தியமாயிடுவேன் என்னன்னு தெரில கீஸ். ஸோ 500 தந்துருக்காங்க இந்த மிஷின்லாம். 500 தரேன். இந்த மிஷின்லாம் 500 தரணும் உண்மையாக சொல்லணும்னா. பிகாஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது மிஷினு. நான் வாட்டிக்கு பாருங்கள் கிளாசிக்கை எய்ம் வச்சு பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருக்கேன் கீஸ். நீங்களே பாருங்கள். இருறா வண்டி கொண்டுற போகுது.
நீங்களே பார்த்துருப்பீங்க. அவன் தான் கீஸ் என்னன்னு தெரில, பைத்தியக்கார மாதிரி திரும்ப வண்டிக்குள்ளே போய் ஏறிக்கிறான். அதான் கீஸ் என்னன்னு தெரில, சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் உங்களுக்கு. இவன் தான் ஏதோ பிஸ்னஸாக அவன் எவிரி கார்ட்டிகன்றான், அவனுக்கு பிஸ்னஸ் கெடுத்தன்னா சொல்கிறான். இவன் தான் கெடுத்தாங்கிற மாதிரி எவிரி கார்ட்டிகன் சொன்னான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தியக்காரனாக இருக்கான் அவன் பாருங்களேன். இப்போ வண்டி பற்றிக்கிச்சு, இன்னமும் அறிவாளி போய் இறங்கலாம், திரும்ப வண்டி விட்டு இறங்கிட்டு என்னன்னு தெரில, திருப்பியும் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி திருப்பி ஏறிக்கிட்டாங்க. சரியான முட்டாளாக இருப்பான் உங்களுக்கு. இன்னும் எங்கிட்டோ போகிறோம், நம்மளாம் எங்கிட்டோ போகிற மாதிரி தெரியுது எனக்கு. அது தப்பான வேறு சுற்றி வரும் கைஸ், அது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது சுற்றி வருது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கைஸ். நம்ம பாடினால இப்படிலாம் போடுறீங்க. இங்கே பார்த்தால வெப்பன்ஸோட வந்துட்டேன். அதாண்ட டாமி வெர்சிட்டி, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல. ஐயோ டே விட்டுறா. ஐயோ ஈஸ் நம்ம சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ். வாங்க, நம்மளை வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ் பாருங்களேன். அடப்பாய், நான் உள்ளே இருந்தாண்டா வெளியே போகிறேன், அதுக்கெலாம் ஏன்டா வெப்பன்ஸ் இப்படிங்கிறீங்க, யாரா நீங்களா? ஸோ இதான் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது போல இருக்குது. தான் இங்கே தான் வந்து நமக்கு இந்த ட்ரெஸ் டெலிவரி ஆகிடுச்சு போல இருக்குது. இனிமேல் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் பிக் பண்ணிக்கலாம் அங்கேயே. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் அந்த எவ்ரி கார்ட்டிகன் கொடுக்குற ஒரு கேவலமான மிஷின் ஆட போகிறோம், டெமாலிஷன் மேனு. ஸோ இது எனக்கு கேவலமும் சொல்லவா கஷ்டம்னு சொல்ல வேணும்னு தெரில. பிகாஸ் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்சி ஹெலிகாப்டரை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த ஹவர்ஸ் பரவாயில்ல, ஆனால் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அதோட மிஷின். அந்த கண்ட்ரோலு எவ்வளோ கேவலமாக இருக்குது, ஆடுறதுக்கே ஒரு மாதிரி தலைவலியாக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ நம்ம வந்து டெமாலிஷன் மேலே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஐயோ ஒரு காப்பர் தட்டி விட்டுணுங்களா, நான் சாகலை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 ஸ்டார் தரல. ஸோ போட்டானுங்களா ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மரணமான மிஷின் ஆரம்பிச்சிச்சு. போனே அவன் வரான், வந்துட்டு இப்போ என்ன பேச போகிறான், நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு பேச போகிறான். ஆனால் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிடச்சிருச்சு, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. நான் வந்து ஒரு பில்டராகவே இல்லை, நமக்கு வந்து டெமாலிஷன் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுங்கண்ணா. நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியது. நான் அதை பிளான் பண்ணியிருக்கேங்க. நான் என்ன தர பிளான் பண்ணேன், அதனால் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அவங்க வந்து இது நியூ ஆஃபீஸ்லாம் கட்டுறாங்க, அதை போய் ஏதோ டவுனுக்கு எதுவும் ஹெட் ஆக போகுதுங்கண்ணா. அதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு வருது. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா வந்து இதெல்லாம் நான் வரேன் நான் நினைக்கலங்கண்ணா. அதுக்கப்புறமா வந்து இந்த சிட்டியில் நீயும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறமா வந்து ஒன்றை மாதிரி கைஸ் தான் எனக்கு வேணுங்கண்ணா. இப்போ வந்து இதோ இந்த மிஷின் ஆரம்பிச்சிச்சு கைஸ். இப்போ தான் கைஸ் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்க போகுது கைஸ். ஸோ நம்ம சும்மா வினிகன் வச்சு பயமுறுத்துவோமா? வினிகன் பார்த்தாலாம் பயப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி பொட்டுன்னு ஒரு போடு போடணும், ஆனால் பயந்துட்டு அந்த பயம் இருக்கணும், பயந்துட்டாங்க அப்படியே தெரிவிக்கணும் அப்படியே. ஸோ இந்த வண்டியில் போய் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறும். ஸோ ஏரியாச்சா உடனே பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ வந்து ஆர்சி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இதை போய் வந்து டெமாலிஷ் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு பாமும் அதோட டார்கெட்டில் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன ஆர்டர்னா கூட வச்சுருக்கணும். ஆமாம், ஆர்சி ஹெலிகாப்டர் வந்து ஒரு நேரத்தில் ஒரு பாமை தான் வந்து எடுக்கும். அது மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்து உங்களால் பாமை ட்ராப் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒழுங்கான இடத்துல இல்லாமல் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இடத்துல போடணும்னா அவ்வளோதான். அதை பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்து நம்ம போடணுமா. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பாம்பு எடுத்தால் தான் நம்மளோட டைமரே ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ 7 minutes 30 seconds தான் அது எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இன்னும் இந்த மாதிரி போடுறாங்க கைஸ், தெரியுன்றதெல்லாம் எனக்கு. ஸோ இங்கே தண்ணி குடிச்சிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்குது கைஸ். சரி டைமர் ஸ்டார்ட் ஆகலையா, இப்போ இந்த பாமை எடுத்தோடனே அவ்வளோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். பிகாஸ் இப்போ எடுத்துட்டோமா, இப்போ வந்து டெட்டோனேஷன் வந்து டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வைக்க சொல்கிறாங்க, சீக்கிரம் போட. இது கண்ட்ரோல்ஸ்லாம் கேவலமாக இருக்கும் கைஸ். ஆனால் இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வெர்ஷன் இருக்குல்ல, மொபைல் வெர்ஷன் ஆஃப் GTA வைஸில் இருக்குது, அதோட இதில் கண்ட்ரோல்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதில் தான் கைஸ் ரொம்ப மெதுவாக போகும். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேகமாக, இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ஒரிஜினல் மொபைல் வெர்ஷன் தான் அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல்ஸ் இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது கைஸ். அதான் கைஸ். இப்போ என்னடா யாரா நீ அடிக்க வராங்க கைஸ் நம்மளை.
அவனை இப்போ அடி வந்தானே அவன் நானே ஆர்சி ஹெலிகாப்டர் வச்சு கஷ்டப்பட்டு என் கண்ட்ரோல்ஸ்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. இதுவரை தப்பான இடத்துக்கு போகிறாங்க. டே அடிக்க வரான். ஐயோ நம்ம வேன்லாம் நம்மளை பார்த்தானா எனக்கு தெரிஞ்சு நம்மளை வேனை விட்டு தூக்கி போட்டுருவாங்க இருக்குது. தூக்கி போட்டால் அவளை மிஷின் ஃபெயிலியர் கூட இருக்குது. அப்படிலாம் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரில ஈஸ். மிஷினான எனக்கு கஷ்டம் தான் எனக்கு தெரியும். இதான் வந்து இருக்கிறதுல நம்பர் 1 கஷ்டமான மிஷின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த மிஷின் ஈஸியாக தான் தெரியுது. எனக்கு அது இந்த மிஷின்லாம் ஈஸியாக தான் ஈஸி தெரியுது. இந்த மிஷினு உங்களுக்கு கஷ்டமாக இது ஈஸியாக இருக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது. பிகாஸ் பாருங்களேன், ஏன்னா கண்ட்ரோல் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதுவும் டைம் 7:30 மிஷின் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் டக்குன்னு வச்சிடுறேன் நான். ஸோ இந்த மிஷின் எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் தெரியுது. மோஸ்ட் ஆஃப் தம் ஆனால் இது கஷ்டமாக தான் இருக்காது. இது நம்பர் 1 கஷ்டமான மிஷின் போடுறாங்க. அடப்பாய் கவுந்துட்டானுங்க. தேவையாட அவங்களுக்குலாம் கவுந்துட்டானுங்க ஈஸ். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு இருக்குது. நம்ம அதை போய் இது வேறு ஃபேன் மட்டும் தெரியுது கீஸ். இந்த ஆர்சி ஹெலிகாப்டரோட ஃபேன் மட்டும் தெரியுது கீஸ். ஸோ அவன் இது போடு. ஆனால் இங்கே சின்ன பார்த்தீங்கன்னா 2 டார்கெட் தான் இருக்குது. அதை வச்சுட்டோன்னா அவன் இங்கே முடிஞ்சுது. இன்னும் 2 டார்கெட்னால கிடையாது. இருக்கிற மாதிரி ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போய் மேலே போயிட்டு திருப்ப கீழே வந்து ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நடுவில் காட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. அவனுங்களும் இவனுங்கள மாதிரிலாம் வந்து ஹேமர் வச்சு அடிக்க மாட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அவங்களாம் வந்து பிஸ்ட் எடுத்து சுட ஆரம்பிச்சிருவானுங்க. ஹெலிகாப்டர் மட்டும் அது கொஞ்சம் அது இது பார்த்தீங்கன்னா நெருப்பு கூட பிடிக்கும். ரொம்ப கிராஷ் போனோன்னா கூட வந்து அது நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சு ஈஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இனிமேல் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது கூட வந்து ஈஸி தான். அடுத்த 2 தான் வந்து லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் வச்சிடலாம் ஈஸி. ஆனால் ஈஸி தான் எதுவும் உங்களுக்கு. ஸோ ஏமா பார்த்தீங்கன்னா போவோம். சீக்கிரம் போடா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே கார்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. அதுக்கப்புறமா வந்து என் லேப்டாப்லேயும் நான் பார்த்தீங்கன்னா கேம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேப்டாப்லேயே கேம் போடுவோம். கேம்ஸ்லாம் விளாடுவோம். இப்போ எல்லாம் போடலான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி இல்லை ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் சுத்தமாக வராது எனக்கு. நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி நான் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து எனக்கு இன்னும் கண்ட்ரோல்ஸ் வரமாட்டேங்கீஸ். நான் டியூட் தெஃப்ட் வார்ஸ் விளாண்டு பார்த்தேன். அதில் எனக்கு கண்ட்ரோல்ஸ் கேவலமாக இருந்துச்சு. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், கண்ட்ரோல்ஸ்னு எனக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லேப்டாப்பில் போடுறேன். இங்கே புகை பிடிச்சிச்சு கீஸ். இது வேறு 10 அவனை நான் செருப்பாலே எடுத்து அடிப்பேன். நானே இப்போ தான் வந்து இத்தனை டேட்டெல்லாம் அடிக்க வரானுங்க கைஸ். எனக்கு இன்னுங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு யார் பிரச்சனை தெரியுமா? அந்த கார்டு இருக்கானா, இந்த நேரம் பார்த்து மியூசிக்கை போகிறாங்க கைஸ். ஸோ இந்த வந்து பிஸ்டல் வச்சு கார்ட்ஸ் இருக்கானுங்களா, அவனுக்கு தானே பிரச்சனையே. நான் சுட ஆரம்பிச்சிருவானுங்க கைஸ். கூட சுடுறானுங்க கூட இருக்குது. வேறு போங்கடா அந்த சைடு. எனக்கு வேறு இந்த கண்ட்ரோல்ஸ் வேறு சுத்தமாக வரமாட்டேங்கி. அந்த கார்ட்ஸ் தான் கைஸ் இருக்குல்ல எரிச்சல் கிளப்பிட்டுருவானுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுட்டுருவானுங்க அந்த ஹெலிகாப்டர்னு பார்த்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை கார்ட்ஸ் இருக்குது. இவங்களாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அவங்களாம் வந்து இந்த பில்டிங்கை கட்டுறவங்க. கார்ட்ஸ்னால் வந்து அவங்க பில்டிங் கட்ட மாட்டாங்க. அவங்களாம் வந்து இந்த ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் செய்வானுங்க. எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இவங்களும் கொஞ்சம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பானுங்க. இருக்குல்ல இந்த கார்டு தான் டஃப் கொடுப்பான். ஏன்னா அவங்க வந்து பிஸ்டல் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுட ஆரம்பிச்சிடுவாங்க. டப்பு என்னடா பண்ணுறீங்க? அப்படியே பாருங்கள், லைனாக வந்து சாகுறானுங்க. அப்படியே பாருங்களேன், யாரா நீங்களா லைனாக வந்து செத்துட்ருக்கீங்க. ஸோ இன்னும் 3 நிமிஷம் தான் கீஸ் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக மிஷின் முடிக்கிறேன் பார்த்தீங்களா கைஸ். கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு 3 மாதம் வச்சுருக்கேன். இன்னும் 1 தான் கீஸ் இருக்குது. இது கஷ்டப்பட்டு கேட்குறேன். எனக்கு பாருங்கள், ஆர்சி ஹெலிகாப்டரில் ஆல்ரெடி வர புகை வர வராதீங்கடா இப்போ இது வரைக்கும் வராதிங்க. அந்த பாம்பு மட்டும் எடுத்துக்கிறான்டா. கீஸ் உடைக்கிறானு கீஸ். உடைக்காதீங்க. ஐயோ அதை விட எடுக்க விட மாட்டேங்கிறானு கீஸ். கீஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு வருவோம். இந்த சைடு முடிஞ்சால் வாங்கடா. வருவானுங்களா ஃபஸ்ட்டு? தூக்கிடுற பாம்பை தூக்கிடுறா. தூக்கிடுறா. அங்கே தாண்டா நான் இருக்கான். அங்கே டாப் ஃபேன் ஒரு வண்டி இருக்குல்ல, அதில் இருக்கான்டா. இதை மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறானு கீஸ். பாருங்களேன். சரிங்க கீஸ், சும்மா டிஸ்ட்ராக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் சும்மா எடுக்க போகலான்னு பார்த்தா இவனுங்களாம் என்னன்னு தெரில. வந்து லைனாக வந்து செத்துட்டானுங்க எல்லாரும். அந்த ஃபேனோட அந்த பிளேடு பட்டு செத்துட்டானுங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோன்னா வந்து அடுத்து இதான் லாஸ்ட்டு பாம்பு. இப்போ மட்டும் வண்டி பற்றிச்சுன்னா அவ்வளோதான்டா. நானே இப்போ தான் மறுபடியும் முதல்லேருந்து மிஷினை முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து
டாப் வரைக்கும் போனோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 4-5 காட்ஸ் இருப்பானுங்க. மொத்தமாக சேர்த்து கரெக்டாக நம்மளோட ஆர்சி ஹெலிகாப்டர் சுடுவானுங்க கீஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்துருக்கணும் கீஸ். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த துப்பாக்கி சுடுவான்ல ஒரு காடு, அந்த காடை பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தள்ளிட்டேன் நான். ரொம்ப எரிச்சல் கிளப்பிட்டு இருந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அவனை போட்டு தள்ளிட்டேன். கீஸ் நம்ம ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு கீஸ். ரொம்ப புகை வர ஆரம்பிச்சிருக்கு கீஸ். ரொம்ப பார்த்துருக்குற வண்டி நேரம் வருது. இப்போலாம் பற்றிச்சுன்னா கைஸ். ஆடி பார்த்தீங்கன்னா 2 தடவை ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் இப்போ ஒரு இடி வாரி இடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ஃபோர்ஸாக இன்னும் ஒரு இடி அடித்தா சோழி முடிஞ்சுது. டேய் கைஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாம்பை நான் வச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசி ஃப்ளோர் பாமையும் அடுத்து இப்போ இங்கே உள்ள பாமையும் தான் வைக்கல, இது மட்டும் வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா காட்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேன். ஸோ அவனுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே இருந்தானுங்களா, அது பார்த்தீங்கன்னா வெடிச்சுக்கிட்டே இருக்குது. போன வாட்டி இன்னும் தெரில சம்மந்தமே எதுக்கு வந்து ஹெலிகாப்டர் நெருப்பு பத்துச்சுன்னு தான் தெரில. நீங்களே பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு டேமேஜும் எடுக்கவே இல்லை. இந்த வாட்டி மட்டும் ஏதாச்சும் ஆகட்டுமே ராக்ஸ்டார். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் போய் ரிப்போர்ட்டே பண்ணிடுவேன். நான் இந்த கேம் ரொம்ப பாருங்கள், நான் சொன்னோடனே பாருங்கள். இந்த வாட்டி கைஸ் நீங்கள் பாருங்க கைஸ். இந்த வாட்டி நான் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு ரிப்போர்ட் பண்ணுறேன் கைஸ். பாருங்கள் கைஸ், இப்படிலாம் ஒரு மனுஷனை பண்ணக்கூடாது. நீங்களே சொல்லுங்களேன், இவ்வளோ கஷ்டமாக மிஷின் வச்சுருக்கானு கைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாரையும் கோவப்படுத்துது இந்த மிஷினு. இந்த மிஷினில் வந்து அட்லீஸ்ட் கண்ட்ரோலையும் சுத்தமாக நான் வைக்கவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கீங்க. அதனால் வந்து இந்த கேம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் ரிப்போர்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் ரொம்ப எரிச்சல் கிளப்பிட்டே இருக்குண்ணா நிறைய மிஷின்ஸுண்ணே. ஆமாம் வண்டியெலாம் வந்து அடிக்கடி சில நேரம் துள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஏரியாலாம் ரொம்பவே லோடாகவே மாட்டேங்கி. இத்தனைக்கும் என் ஃபோன் 8 GB RAM, அதுவே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் கீஸ். ஏதாச்சும் பேட் ரேட்டிங் ஏதாச்சும் கொடுப்பேன். இவன் ஒருத்தன் கீஸ், இவன் ஒருத்தன் இப்போ பாடி நல்லா காலி கீஸ் சாவுடா தேவலாம் அவனுக்கு. இது வேறு எடுக்காத அப்படி எடுத்தாச்சு கீஸ். இன்னும் ஒன்று தான் இருக்குது. மேலே இன்னும் கொஞ்சம் இவனுங்களாம் இருக்காங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்காங்களா தெரில. அவங்களாம் இருந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் கீஸ், நான் செத்துட்டேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் போட்டு நம்ம இதை போட்டு உடனே உடைக்க பார்த்துருவானுங்க. நம்ம இது ஆடி பார்த்தீங்கன்னா வந்து இடிச்சிடாதரா பார்த்துருவா. நானே இப்போ தான் இவ்வளோ நேரம் வச்சுக்க கீஸ் ஒரு 3 தடவை நம்ம விளாண்டுருப்போம் கீஸ். இந்த மிஷினை 3 தடவை விளாண்டுட்டோம். இதுக்கப்புறமா நான் ஆச்சுன்னா அவ்வளோதான், நான் அடுத்த பாட்டில் தான் பார்ப்பேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கீஸ் இருக்குது. அதாவது தனி வீடியோவில் போட்டுருவேன் அந்த மிஷினை. அடிக்காதீங்கடா ப்ளீஸ்ரா. கடைசி பாம்பு வச்சுக்கிறேன்டா. அதுக்கப்புறமா எவ்வளோ நாள் அடிச்சுக்கோங்கடா, அடித்து வெடிக்க வச்சுக்கோங்கடா. கடைசி பாம்பு வச்சிட்டிங்கன்னா போதும் கீஸ், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாம்பு அந்த ஆர்சி ஹெலிகாப்டர் வெடிச்சா கூட ஒன்றும் கிடையாது பாருங்க. காட் படுத்து கிடக்காம பாருங்க. அதெல்லாம் தேவைதான்டா, இடிச்சிடாதடாடி ப்ளீஸ்ரா. இது வேறு கேமராங்கள் தான் கீஸ், கன்றாவே இருக்குது கீஸ். நீங்களே சொல்லுங்களேன், இப்படி இருந்தால் எவன் கீஸ் விளையாடுவான்? சத்தியமாக ரொம்ப மோசமாக இருக்குது கீஸ் இந்த கேமு. என்ன தான் கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தால் கூட இன்னும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. இது கொஞ்சமாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணாமலே வச்சுருக்கானுங்க. இன்னும் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் கீஸ். கண்ட்ரோல்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக வச்சுருக்கலாம். ஆனால் ராக் ஸ்டார் எப்படி இருக்காங்கன்னா, இல்லை இதை நான் கஷ்டமாக தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க கீஸ். ஐயோ இத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லாம் இருக்கீங்க. இருங்கடா இதை மட்டும் வச்சுக்கிறீங்க கீஸ் தான் கீஸ் லாஸ்ட்டு. எப்பா இந்த மாதிரி பற்ற வச்சுக்கோங்களா, இதுக்கு மேலே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடா. அவ்வளோதான் கீஸ். எப்பா முடிஞ்சுது. வெட்டிங் நல்லா செத்துட்டானு கீஸ். அவனுக்கு உள்ள எல்லாருமே எப்பா வெட்டிக்குது கீஸ். வேறு லெவல்டா, வேறு லெவல் தரமாக இருக்குடா, வேறு லெவல்டா. வெடிக்கணுண்டாலாம் அப்படிதான்டா. இன்னும் கொஞ்சம் நல்லா வெடிக்கணும்டா. இப்படிதான் இன்னும் கொஞ்சம் வெடிக்கணும்டா. அவ்வளோதான்டா. அவருங்க நெருப்பு பற்றிக்கிட்டு இருந்தா போடுறா பாட்டை. அப்படி பாட்டெல்லாம் வாயில் வர மாட்டேங்குது, பாட்டெல்லாம் பாடக்கூடாது கீஸ். எப்போ முடிச்சிட்டோம்டா மிஷினை, ஒரு கருமத்தை முடிச்சிட்டோம் கீஸ். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க இன்றைக்கி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலமான மிஷினை முடிச்சிருக்கோம். எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ வாங்கடா இதான் உனக்கு கிஃப்ட்டு வச்சுக்கோ, இந்த பணத்தை தூக்கிடும் கீஸ். ஸோ நான் ரொம்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கேன் கீஸ். ஸோ மலிபுல் கிளப்பு போய் நம்ம போய் கேம் சேவ் பண்ணிவிடுவோம். ஸோ கேம் சேவ் பண்ண போய் கீஸ் மலிபுல் கிளப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமான மிஷின். என்னடா வண்டியில் துள்ளுது. இப்போ தான் துள்ளலைன்னா அதுக்குள்ளே எல்லாம் எங்கள் சந்தோஷம் துள்ளா இருந்துச்சுன்னு தெரில. கீஸ் பார்ப்போம் என்னாச்சுன்னு தெரில கீஸ். இருங்க ரெசல்யூஷன் கூட வச்சா கூட ஒரு சில நாள் துள்ளா இருந்துச்சு, என்னன்னு தெரில கீஸ். ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுத்துருவோம். இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா வண்டி துள்ளாது கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி துள்ளவே மாட்டேங்குது பார்த்தீங்களா. அது இப்போ ரெசல்யூஷன் கூட இருந்தால் அது மாதிரி துள்ளுது, என்னன்னு தெரில. இப்போயே ஒரு மாதிரி பாருங்கள் வண்டியில் கிடுக்கிட்டு நடுங்குது கீஸ்.
வண்டிக்கு சளி பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல, வண்டிக்கெலாம் கிடுகிடு நடக்குது கீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மலிப்ளூ கிளப்பில் கண்டிப்பாக நமக்கு 8000 ரெவன்யூ கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில் கேசரி மிஷினு இது காஃப்மேன் கஃபே தான் ஃபுல்லாக போயிருந்தோம். இப்போ எனக்கு கண்டிப்பாக 8000 இருக்கும் கீஸ். ஆனால் பார்ப்போமா, இப்போ பாருங்க கீஸ் 8000 வச்சுருப்பான். 8000 10,000 மறந்துட்டேன் கீஸ், மொத்தமாக 10,000 அதில் தருவானுங்க. ஸோ அவ்வளோதான் கீஸ், சீக்கிரம் கூடட்டுண்டா அது வரை போயிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கீஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம், எனக்கு அடுத்த டிஸ்க்கலாம் பாய்.